அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் FF Fusion. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஒரு மார்னிங் ரொட்டீன் தான். காலையிலேருந்து என்னோடய வேலைலாம் எப்படி போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா சுபோக்கே வந்து எந்திரிச்சிருவோம். காலையில் 6:30 மணிக்கே வந்து தசைன் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிடுவான். அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சைடில் வந்து வச்சுருந்தோம். இது எல்லாமே ரொம்ப அங்கே வெயிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே மாற்றி வச்சிட்டேன். ஏன்னா அந்த வெயிலில் வந்து அந்த பூ வந்து பூக்கவே மாட்டேங்குது, அப்படியே மொட்டே அப்படியே காஞ்சி போகிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் எல்லாத்தையும் இங்கே வைக்க சொல்லியிருந்தேன். அவன் காலையிலேயே எனக்காக அந்த ஹெல்ப்பை வந்து பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிட்டான். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சதோடையே சரி தண்ணியை ஊற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தான் வந்து ஊற்றி விட்டுருக்கேன். இந்த பூ வந்து பெரிய பெரிய ரோஸாக வந்து பூத்துட்ருக்கோம். இந்த மொட்டு வந்து மலரவே மாட்டேங்குது, அப்படியே காஞ்சிருது. அந்த மொட்டோடையே அப்படியே காஞ்சி அப்படியே கொட்டிடுது. அதனால தான் இங்கே மாற்றி வைக்க சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போது ஊர்லேயும் இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே வந்து ரொம்ப வெயிலாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் இன்னும் மழை வந்து வர காணும். மழை வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஓகே ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கிட்ட இருக்கும். என்னோடய ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குருவிலாம் இன்னும் வரல. அதுக்கெல்லாம் வந்து இப்போயே வந்து சாப்பாடு ஏதாவது போட்டு வச்சுருவேன். அது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட்றோம். ஏன்னா இதுக்கப்புறம் போயிட்டு நான் தசீமை ரெடி பண்ணி அவரையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரணும். ஸோ காலையில் குருவியெல்லாம் வெயிட் பண்ண வைக்க வேணான்னு சொல்லிவிட்டு முதல்லையே வந்து அதுக்கு சாப்பாடும் போட்டு விட்டுருவேன். சம்டைம்ஸ் வந்து முதல் நாள் போட்டதே அப்படியே இருக்கும். அது இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்டுக்கும். இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நான் காலையில் சாப்பாடு போட்டு விட்டுருக்கேன். அப்புறம் அம்மாவுக்கு 1 பில்லியன் ஹார்ட்ஸ் இருக்கு. இப்போ ஓகேங்க கலசி தள்ளி சீவு தலை கலச்சிட்டியா? ஓகேம்மா. வா போலாம் தசீம். தசீமை ரெடி பண்ணி கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மழையும் லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறதுக்குள்ளே அந்த மழையும் விட்டுருச்சு. இப்போ ஸ்கூலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அவனை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் க்ராசரிஸும் வந்து வாங்க வேண்டிய வேலை இருக்குது. அங்கேயும் போயிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரணும். தசீம் வந்து ஒரு 7:45 போல் ஸ்கூலில் விட்டுட்டு இங்கே க்ராசரி வாங்க வந்தாச்சு. க்ராசரி ஷாப் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. கொஞ்சம் நேரம் போல் வெளியில் வெயிட் பண்ணி அது திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போ முக்கியமாக தேவையான திங்ஸ் எல்லாம் தான் இங்கே வாங்கிட்டுருக்கேன். டெய்லி க்ராசரி வாங்க போவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்கிட்டு வருவேன். ஏன்னா வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நிறையா வாங்கியும் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஒரு 4 நாளைக்குள்ளது மட்டும் வந்து வாங்கி வச்சுப்பேன். தசீமை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்கு அப்புறம் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு நான் போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வெளியில் போகிறப்ப நம்ம வந்து க்ராசரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டேன். வேணுங்கிறத அப்பப்போ வாங்கிப்பேன். அதே மாதிரி மீன் அதெல்லாம் வேணும்னா கூட நான் அன்னைக்கு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்தால் மட்டும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்குவேன். இல்லைனா அன்றைக்கே வாங்கி யூஸ் பண்ணி முடிச்சிருவேன். பழைய வீட்டில் இருக்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் வந்து லாஸ்ட் இயர் தசீம் ஸ்கூல் போனதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது. இந்த க்ராசரி ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்க. ஸ்கூல்லேருந்து ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் காலையிலேயே நம்ம வரோம் அப்படிங்கிறதுனால பெருசாக கூட்டமே இருக்காது. கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃப்ரோசன் ஐட்டம்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வச்சுருப்பாங்க. நான் இன்றைக்கி மெயினாக எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்துக்கலாம். சரி பிள்ளைங்களுக்கு ஏதாவது வந்து பாயில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்ன் மட்டும் நான் இன்றைக்கி வந்து எடுக்க போகிறேன்.
ஃப்ரெஷ் கார்ன் வந்து இங்கே சூப்பராகவே கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கும் போட்டுக்கலாம், இல்லை வேறு எதுவும் ரெசிபி குக் பண்ணுறதா தான் அதுக்கு கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இங்கே வந்து பில் பே பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். வந்து ஸ்கூல் கிளம்பி போனதுக்கப்புறமா வீடு ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. ஃபாரா வந்து ஒரு 4 மந்த்ஸாக வீட்டில் இருந்துட்டு இப்போ தான் திரும்ப யூனி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வீடே ரொம்ப அமைதியாக இருக்குது. நான் வந்து கர்டைன்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம வந்து அமைதியாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த குருவி சத்தம் இதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கர்டைன் அப்புறம் வந்து இந்த ஸ்லைடிங் டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருவேன். இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்லைடிங் டோர் இப்போ திறக்கலை. ஏன்னா வந்து வெயில் வந்து தாங்க முடியல, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. காலையிலேருந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்ததுனால பார்த்திங்கன்னா சரியான பசியாக இருக்குது. ஒரு காஃபியை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்காக வந்துட்டேன். இங்கே வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரி காலையிலாம் தெரியல. ஆனால் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்துகிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப வெயில் தாங்கவே முடியல. சுத்தமாக ஸ்லைடிங் டோர்லாம் திறக்கவே முடியல. ஏன்னா வெளியிலேருந்து அப்படியே அனல் காற்று வர மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஊர்லேயே இப்போ அப்படி தான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அம்மாவும் ஊரில் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக தெரியல. மாமி மச்சி இவங்கெல்லாம் சொன்னதை வச்சு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் ரிசல்ட் கூட வந்தாச்சு. ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஹாப்பியாக இருந்திருக்கலாம், சில பேருக்கு சேடாக இருந்திருக்கலாம். நம்ம வீட்டிலேயே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து டிஎம்கே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது நடக்கலை. எது நடந்தாலும் சரி ஆட்சி வந்து எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. நல்ல விதமாக மக்களுக்கு எல்லாம் நல்லது நடந்தாலே போதும். இன்ஷா அல்லாஹ் அதுக்காக துவா செய்வோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நானும் இங்கே வந்து காஃபியை போட்டாச்சு. ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து இப்போ காஃபி குடிக்க போகிறோம். அந்த காஃபி குடிக்கிற பிரேக்கில் தான் கொஞ்சம் நேரமாச்சும் பேசிகிட்டு இருப்போம். அப்பயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் பற்றின பேச்சு தான் நிறையா போயிட்டுருக்கு. ரிசல்ட் வந்த அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காலையிலே 10 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிவி முன்னாடி போய் உட்காந்தாச்சு. எந்த வருஷமும் இந்த மாதிரி ரிசல்ட் பார்க்குறதுக்கு உட்காந்தது கிடையாது. ஆனால் இந்த வருஷம் ரொம்ப டிஸ்கஷன்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு வீட்டில் கேதர் பண்ணி அவங்க எல்லோரும் சேர்ந்து ரிசல்ட் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த வருஷம் இருந்தது. பரவாயில்ல, பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ஆச்சு நல்ல விதமாக அமைஞ்சு மக்களுக்கு நல்லது நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அதுவே வந்து போதும். இப்போயுமே வந்து வீட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நியூஸ் சேனல் தான் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா எப்படி வந்து இந்த ஆட்சி அமைய போகுது அப்படிங்கிறது வந்து தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்து நம்ம வேலையை வந்து பார்ப்போம். என்னோடய க்ளீனிங் ஒர்க் வந்து நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு வேலையாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பில்லோலாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் எடுத்து விளையாடி இப்படி போட்டு வச்சுருவாங்க. முக்கியமாக தசீம் குட்டி காலையில் எழுந்தோடனே இந்த சோஃபாவில் இருக்கிற பில்லோ எல்லாம் தட்டி கீழே போடணும். அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வந்ததுமே இந்த சோஃபாவில் இருக்கிற பில்லோலாம் எடுத்து அவருக்கு கீழே போட்டால் தான் நிம்மதியாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக அடுக்கி வச்சுருக்கணும். நான் எப்போவுமே வேலையை இதெல்லாம் சரி பண்ணி வச்சுருவேன். ஆனால் அப்புறம் அது கலைஞ்சி தான் போவோம். பிள்ளைங்க எடுத்து போட தான் செய்வாங்க. இருந்தாலுமே எனக்கு வந்து எல்லோரும் போனதுக்கப்புறமா நான் பண்ணுற வேலை இதுவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி கேபினெட் இது எல்லாத்தையுமே வந்து தொடச்சி விட்டுருவேன். ஏன்னா வந்து இந்த வீட்டில் வந்து அந்தளவுக்கு தூசி வந்து படியாது. ரொம்ப நாள் துடைக்காமல் விட்டால் தான் படியும். ஆனால் வந்து என்னன்னா பிள்ளைங்க இங்கே வச்சு தான் ஜூஸ் குடிப்பான். அதுவும் தசீம் வந்து இங்கே வச்சு தான் ஜூஸ் குடிக்கிறது, டிவியை பார்த்துக்கிட்டே இங்கே கையில் வந்து அப்படி தட்டிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் வந்து பார்த்துட்ருப்பாரு. ஸோ அதனால் வந்து ஏதாவது வந்து ஊற்றிருக்கோம், அது மட்டும் நான் தொடச்சி விடுவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லிண்ட் மாதிரி படியும், அதை மட்டும் நான் தொடச்சி விட்டுருவேன். இதெல்லாம் வந்து டெய்லி தொடச்சி வைப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எப்போல்லாம் தூசியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் தொடச்சி வச்சுருவோம். 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தொடச்சி வச்சுருவேன். அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் டீ டேபிளில் தான் இருக்கிற எல்லா குப்பையும் சேரும். அதையும் வந்து உடனே வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். அடுத்து என்னோடய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாண்ட்ரி ஒர்க் எல்லாம் முடிக்கிறது தான். துணி எல்லாத்தையும் துவைக்க போட்டுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் எடுத்து காய வச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக இருக்குது. அதே சமயம் நல்லா காற்றும் அடிக்குது. அடிக்கிற வெயிலுக்கு 1 மணி நேரத்துலேயே துணி நல்லா சூப்பராகவே காஞ்சிரும். நைட்
நைட்டு வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பாதி மாவை ஊற்றி வேறு பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற மாவை வெளியிலேயே வச்சு படுத்திருந்தேன். அது காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருந்தது. மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கிறத பார்த்தாலே நல்லா ஹாப்பியாக காலையில் நல்லா இட்லியோ தோசையோ செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். டப்பா ஃபுல்லாக மாவு இருக்குன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி டின்னருக்கும் ஏதாவது இட்லி தோசை ஏதாவது ஊற்றிக்கலாம் அப்படிங்கிற இது வந்துடும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா மாவு இருக்கிறத பார்த்தாலே எனக்கு ஹாப்பியாக இருக்கும். மாவு அரைச்சி போட்டுட்டேன்னா எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் 2-3 நாளைக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட தோண ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வந்து காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் செஞ்சு சாப்பிட்றேன். ஹஸ்பண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கு மட்டும் ஒரே ஒரு தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வேலையும் வந்து நான் பார்த்து முடிச்சிட்டேன். நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கான ரெசிபிலாம் நான் ஷூட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி வந்து செஞ்சுருக்கிறேன். இதை வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஷார்ட்ஸில் வந்து நான் கண்டிப்பாக எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கே நான் ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சிங்க் ஃபுல்லாக நிறைய ஜாமான் கிடக்கும். ஆனால் வந்து சிங்க் ஃபுல்லாக ரொம்ப நிறைய சேரவும் விட மாட்டேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கழுவி வச்சுருவேன். அதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எடுத்து உடனே க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம கிச்சனும் வந்து க்ளீனாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். இப்போ இந்த இது குக் பண்ணி முடிச்சதோடையே வந்து இது எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி உடனே வந்து நான் எடுத்து உள்ளே வச்சுருவேன். உள்ளே வச்சுட்டோம் சரி அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா கிச்சனை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு வேலை வந்து நிறையா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த தப்பை மட்டும் பண்ண மாட்டேன். எப்போ பண்ணாலும் நம்ம தான் பண்ணி ஆகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உடனே பண்ணி வச்சுருவேன். ஃபாரா வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாள். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா அவள் வந்து காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டானா எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாள். நானும் அவகிட்ட எதுவுமே நான் கேட்கவும் மாட்டேன். ஆனால் அவள் வீட்டில் அந்த 4 months வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரொட்டீனே மாறிடுச்சு. நார்மலாக நான் பார்க்குற ரொட்டீன் இல்லாமல் அவள் வந்து நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவள் நிறையா ஹெல்ப் பண்ணிட்டதுனால எனக்கு வேலை கம்மியாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி முக்கியமாக சிங்க்கில் வந்து ரொம்ப நிறையா ஜாமான் வந்து சேர விட்டுறக்கூடாது. நம்ம ஒன்று சமைக்கிறப்ப இடையிலேயே நான் ஜாமான் வந்து கழுவி போட்டுகிட்டே இருப்பேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரில் போடுறத மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றதை மட்டும் இப்போ வந்து கழுவி வச்சுருவேன். ஏன்னா டிஷ்வாஷரில் வந்து ஃபுல்லாக இன்றைக்கி வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி டிஷ்வாஷரில் போட முடியாததை மட்டும் தான் நான் கையால் வந்து இங்கே வாஷ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த காப்பர் கலரில் இருக்குல்ல இது வந்து ஒரிஜினல் காப்பர் கிடையாது. இது வந்து கலர் கோட்டிங் தான். டிஷ்வாஷரில் போட்டால் இந்த கோட்டிங் போயிடுமோ அப்படிங்கிற பயத்திலே நான் வந்து போட மாட்டேன். ஆனால் கையால் தான் டெய்லி வாஷ் பண்ணி வைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அந்த கோட்டிங்லாம் போகிற மாதிரி தெரில. இருந்தாலும் டிஷ்வாஷரில் போட்டு அதை வீணாக்கிற வேணாமே அப்படின்னு வச்சுருக்கிறேன். இது வந்து டிஷ்வாஷர் சேஃபாக இல்லையா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அதனால தான் வந்து இது டிஷ்வாஷரில் நான் போடுறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் கொடுத்துருக்குறாங்கல்ல, இது வந்து கண்டிப்பாக டிஷ்வாஷரில் போட்டால் போயிடும். இதோட பேக்கேஜிங்லேயே வந்து போட்டிருந்துச்சு இது வந்து டிஷ்வாஷர் சேஃப் கிடையாது அப்படிங்கிறது, ஹேண்ட் வாஷ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. அதனால இது வந்து டிஷ்வாஷரில் வந்து நான் போடுறது கிடையாது. கையாலேயே நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். கிச்சனில் வந்து வேலையெல்லாம் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. குக்கிங் எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:30 கிட்ட ஆக போகுது. தசீமை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணும். ஸோ அவரை பிக்கப் பண்ணிவிட்டு தான் வந்து அடுத்த வேலை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் வந்து கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணல. அதை போயிட்டு வந்து தான் இன்ஷால்லா க்ளீன் பண்ணணும். ஹலோ, யூனிஃபார்ம் கல்ஸ்லையா? அம்மா இங்க அம்மா அம்மா நெகட்டிவ் 1 0 1 2 3 4 ஓகே. 5 0 போல. கிச்சனில் வந்து வேலையை வந்து பார்த்திங்கன்னா பாதியோடு விட்டுட்டு போயிருந்தோம். இந்த கீரையை வந்து குக் பண்ணாமல் அப்படியே சட்டிலேயே வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ தான் வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது குக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். முக்கியமாக இந்த கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக நான் தொடச்சி விடணும். ஏன்னா எப்போவுமே இந்த வேலை நடக்கிறப்பவே வந்து நான் தொடச்சி விட்டுருவேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பெருசாக குக்கிங் வேலை எதுவுமே கிடையாது. ரைஸும் வந்து குக் பண்ண வச்சாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி அப்புறம் கீரை இது 2 மட்டும் தான் வந்து பண்ணியிருக்கிறேன். அப்பளம் முறுக்கு அப்போதைக்கு வேணுங்கிறப்ப வறுத்துக்கலாம். அதாவது நான் வந்து இந்த கிச்சனில் வந்து அப்பளம் முறுக்கெலாம் வந்து எதுவுமே ஃப்ரை பண்ணுறது இங்கே ஃப்ரை பண்ண மாட்டேன். வெளியில் உள்ள வெட் கிச்சனில் தான் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுவேன். ஸோ இந்த கிச்சனை வந்து இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுறலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் தொடச்சி விட்டுறலாம். நம்ம யூஸ் பண்ண பக்கம் மட்டும் துடைக்காமல் எல்லா பக்கம் ஃபஸ்ட்லேருந்து இந்த கவுண்டர் ஃபுல்லாக நான் தொடச்சிக்கிட்டு வந்துடுவேன்.
ஸோ இப்படி தான் வந்து கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். எப்போவுமே வந்து நம்ம அப்பப்போ பார்க்குற வேலை உடனே பார்த்துடணும். அதே மாதிரி எந்த திங்ஸ் எடுத்தாலும் அந்த இடத்துல உடனே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னாலே நம்ம ஈஸியாக க்ளீனாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம வீட்டில் வந்து மெய்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி மெய்டெலாம் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு சிஸ்டர் இந்தோனேஷியன் ஹெல்ப்பர் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. எவ்ரி மண்டே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகிறத அந்த வாரம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்மளோட வேலை. ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுது. நம்மளால் வேலை பார்க்க முடியல அப்படின்னு வரப்போ மட்டும் வந்து நம்ம ஹெல்ப்புக்கு வந்து ஆள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலையை நம்ம பார்க்குறது தான் நல்லது, உடம்புக்கும் நல்லது அப்படிங்கிறத வந்து நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஃபாரா தசீன் அவங்க 2 பேரோட ரூமை வந்து நான் க்ளீன் பண்ண மாட்டேன். அவங்களே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது தான். இல்லைனா மெய்டு வந்து வரப்போ அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகிறது தான். ஃபாரா வந்து ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணி ரூமை வந்து வச்சுருப்பா. ஸோ இப்படி தான் எனக்கு வந்து போயிட்டுருக்கு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.